அட இது தெரியாம போயிருச்சுங்கிற மாதிரி தான் ஆக போகுது. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இன்னுமே பழைய கேரக்டர் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ இப்போ நான் சொல்ல போற கேரக்டர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க அடிக்க போற ஒவ்வொரு அடியுமே சும்மா டபுளா போகும் டேமேஜஸ்லாம். சோ அது அப்படி என்ன கேரக்டர் எல்லாத்தையுமே கேளா பார்ப்போம். முதல் எடுத்தோன்னே ஐரிஸக்கா தான். சோ இவங்க என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா எனிமீஸை மார்க் பண்றது மட்டும் இல்லாம க்ளோவாலுக்கு பின்னாடி உள்ள எனிமீஸுமே அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இப்போ க்ளோவாலுக்கு பின்னாடி உள்ள எனிமீஸுமே அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எனிமீஸுமே மார்க்ல இருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா இவரோட தங்கச்சியான ரின் கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இவன் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 குனாய்ஸ் இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி 15 டேமேஜஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம க்ளோவால்ஸுமே பிரேக் பண்ணும். சோ அடுத்ததா இப்ப மார்க் பண்ண எனிமீஸ்மே அதிகமா டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாம லாங்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே அதிகமா டேமேஜ் பண்ணும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ரின்னோட பொசிஷனான மாரோ கேரக்டர் யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ்ல இருக்க எனிமீஸ்க்கு பாத்தீங்கன்னா 25% டேமேஜ் இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பான். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 5% டேமேஜஸ் பாத்தீங்கன்னா மார்க் பண்ண எனிமீஸ் அடிஷனலா கொடுப்பான். சோ கடைசியா உள்ள கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர். சோ அத கேரக்டர் பாத்தீங்கன்னா ஈபியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க மாட்டான், ஆர்மெண்ட் பெனிட்ரேஷனுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். ஈஸியா பெஸ்ட் எல்லாம் கிளிக்க முடியும். சோ அதுதான் கைரோஸ் கேரக்டர். அப்புறம் இது ஒரு காம்பினேஷனை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஷேர் ரீபோ சேவ் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.